வெல்கம் டு ஏடி ஸ்கில்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பயிறு எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாசிப்பயிரை நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிறோம். நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா பயிர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறிது பாருங்கள். ஊறினதுலேயே லேசாக எல்லாமே முளைச்சி வந்த மாதிரியே தெரியும். இதுமாரி நல்லா ஊறணும் பாருங்கள். இது கூட இப்போவே நல்லா இதே முளைச்சி வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுமாரி நல்லா ஊறினா தான் ஈஸியாக முளை கட்ட முடியும். இதை என்ன பண்ணுறோம்னா, இப்போ நல்ல க்ளீனான இதில் கட்டி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வடிகட்டிக்கணும். நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இதை க்ளீன் துணியில் நம்ம என்ன இதை அப்படியே கொட்டிட்டு நல்லா முடிச்சு போட்டு வைக்க போகிறோம். அந்த ஊறின பயிரை நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு மூட்டை மாரி நல்லா முடித்து வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி சொட்டு கூட இல்லை, நல்லா முடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம காலையில் பார்ப்போம். ஆனால் கொஞ்சோண்டு இதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், ஆனால் சொட்டாது, கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம முளைக்கட்டின இந்த பச்சை பயிறு முளைக்கட்டின இந்த மூட்டையை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி முளைச்சிருக்குங்கிறத. வாவ், சூப்பராக முளைச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்குன்னு. இந்த முளைக்கட்டின பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஸ், ஜிங்க், ஃபோலிக் ஆசிட், பாஸ்பரஸ், செலினியம், பி காம்ப்ளெக்ஸ், அயனுங்கிற நிறைய சத்துக்கள் இருக்குது. டயபெட்டிக் பீப்புள் இதை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி இதை ஒரு நல்ல சேலடாக எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறவங்க நடத்துகிறவங்க இதை நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் நமக்கு செரிமானத்துக்கு மேம்படுத்துது, மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குது, நம்ம எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவுது, நம்ம ஸ்கின் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நம்மளை ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் இது நல்லா உதவுது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லா உதவுது. இப்படி நல்லா ஆரோக்கியம் நிறைஞ்ச உணவுகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். அப்போலாம் குழந்தைகளுக்கும் இதே போல் முளைக்கட்டின பயிரை சுண்டலாவோ செலடாவோ கொடுக்கும்போது அவங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதே போல் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.